வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ராயல் என்ஃபீல்டு புதுசாக இதுக்கு முன்னாடி வெறும் இன்டர்செப்டர் 650 தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பியர் 650. எஸ், ஸோ ஏன் பியர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கிறத நம்ம லாஸ்ட்டாக வரலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ராயல் என்ஃபீல்டை பொறுத்தளவுக்கு இன்டர்செப்டர் லான்ச் பண்ணி 7 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜிடி வந்துச்சு 650ல். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட்டியர் 650 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா 650cc செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண வண்டியுமே ஒரு சக்ஸஸான ஒரு வண்டி தான். அதுக்கப்புறம் ஷார்ட் கன் அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மீட்டியர் 650 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவே டூரிங்க்கு, ஷார்ட் கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டூரிங் பண்ணலாம், ப்ளஸ் சிட்டி கம்யூட்டிங்க்கு 650cc யூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஒரு கஸ்டம் டிசைனில் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ராயல் என்ஃபீல்டு 650 செக்மெண்ட்டில் ஸ்க்ராம்ப்ளர் டிசைன் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கு தான் இதை பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்க்ராம்ப்ளர் டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸோரூம் ப்ரைஸ் 3,30,000 3,53,000 வரைக்கும் போகுது. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேஸ் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, மாடல்னால் கலர்ஸ் தான் ராயல் என்ஃபீல்டில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4,02,000 4,24,000 வரைக்கும் போகுது. ஸோ ப்ரைஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் டெஸ்ட் ரைட் புக் பண்ணுறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பைக்கில் என்ன ஸ்பெஷல், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பியர் 650 பொறுத்தளவுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே தெரிகிற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், அப்சைட் டவுன் ஃபோக் சோவாவோடது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 43mm டயா உள்ள ஒரு சோவா சஸ்பென்ஷன் ஷாக் கொடுத்துருக்காங்க. 130mm ட்ராவல் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து ஸ்க்ராம்ப்ளர் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக இன்டர்செப்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே தான் இருக்குது, அது வந்து கன்வென்ஷனல் ஃபோக். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கிளைட் பண்ணிட்டு போக முடியும், ஆஃப் ரோடும் சரி, இல்லை நீங்கள் ரோட்டில் போகிறீங்க ஒரு பாத் ஹோல்ஸ்லாம் வருதுன்னா ஈஸியாக கிளைட் பண்ண முடியும். ப்ளஸ் இதோட டயர்ஸ், ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 இன்ச் ரிமு கொடுத்துருக்காங்க, 100/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் த்ரெட் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த டயர் நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது டியூவல் பர்பஸ் டயர், உங்களுக்கு ஆஃப் ரோடும் பண்ண முடியும், ப்ளஸ் ரோட்லேயுமே வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் பண்ணாமல் உங்களால் ஓட்ட முடியும் டார்மேக்லேயும். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் தென் நோட்டிசபிளான சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பர் டேஷ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கூகுள் மேப் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இல்லாமல் உங்களுக்கு ஹிமாலயன் 450 இருந்தது இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுக்கு மேப்பை இதில் கூகுள் மேப்பே பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் ஃபோனை வெளியே எடுக்காமல் மெசேஜஸ், கால்ஸ், மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ மாடர்ன் ஃபீச்சர்ஸோடு வருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்டர்செப்டர் மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் இன்டர்செப்டரோட ஒய்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அஃப்கோர்ஸ் இது ஒய்டர் ஹேண்டில் பார் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்சர் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்டர்செப்டர்லையுமே வருது, அதுவுமே இங்கே வருது. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் வந்து எல்லாமே இதில் எல்இடி யூனிட்ஸ், உங்களுக்கு ஹெட்லைட் ஆகட்டும், இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், ரியர் லைட் எல்லாமே எல்இடி. ஸோ அது வந்து இன்டர்செப்டர்லேயே அவங்க எல்லாமே எல்இடி பண்ணிட்டாங்க, பட் இதுலேயும் எல்இடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, 17 இன்ச் ரிம். இதுவுமே வந்துட்டு டூயல் பர்பஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப், ஸோ இதுக்காகவே தனியாக மேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஸ்போக்ஸ் வீல் தான். ஸோ கம்ஃபர்ட்டுக்கு வந்து குறவே இருக்காது. அண்ட் தென் ஆஃப் ரோடு நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். அடுத்து இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.7 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. E20 கம்ப்ளைண்ட்ஸோட வருது. ஸோ உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் கவர் பண்ண முடியும். 650cc உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு இன்டர்செப்டர்லேயே தெரிஞ்சிருக்கும். பட் இதுலேயும் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வெஹிக்கிளோட கர்ப் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 216 kg வருது. ஸோ உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டயர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் 184mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்டரில் யாரெல்லாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூன்னு சொன்னீங்களே அது வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளஸ் என்ன அப்படின்னா ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டரில் உங்களுக்கு பிகி பேக் சஸ்பென்ஷன் மாதிரி கேஸ் சார்ஜர் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து இங்கே இல்லை. ஸோ இது வந்துட்டு கேஸ் சார்ஜர் இல்லை, இது வந்துட்டு ஃபுல்லி ஹைட்ராலிக் தான். ஓகேங்களா, ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இது. பட் இதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்டர்செப்டரில் பில்லியனாக உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி தொங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
நல்லா பின்னாடி அழுந்திரும். பட் இது வந்து அழுந்தலை. இது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட் பண்ண மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நான் அது ஓட்டும்போது இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதை நம்ம பார்க்கலாம். பட் இதோட என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது அதே இன்டர்செப்டர் 650 இருந்த என்ஜின் தான். 648cc ட்வின் சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் அப்படின்னு பார்க்கும்போது 47.4 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணது 7150 RPMல. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 56.5 Nm டார்க் அட் 5150 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டார்க் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கண்ணாபின்னான்னு இருக்கும். நீங்கள் இன்டர்செப்டர்லேயே பார்த்துருப்பீங்க, டவுட்டே இல்லை. அண்ட் கியர் அதில் எதுவும் சேஞ்சஸுமே இல்லை. அதே வந்து 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. கிளச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட் கிளச், அதுலேயும் வந்து எதுவும் அப்கிரேட் பண்ணலை அவங்க, சேம் அதே தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆயில் கூலிங் சிஸ்டமோட வருது. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ரேடியேட்டர் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இதில் ஒரு நோட்டிசபிளான சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சைடு கொடுக்கல. இன்டர்செப்டர் ஜிடியில் கொடுத்துருந்த மாதிரி கொடுக்கல. இதில் வந்துட்டு சிங்கிள் சைடு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க, ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க, வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டோட அவுட்டுமே எடுத்து ஒரு ஹெட்டில் கொடுத்து அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வண்டி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, இன்டர்செப்டர் மாதிரி ஒய்டாக இல்லை. ஸோ இதோட சீட்டு பற்றி பேசி ஆகணும். ஆக்சுவலாக ஸ்பெக் ஷீட்டில் வந்துட்டு அவங்க எவ்வளோ ஹைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. பட் என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.8 feet டால். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக சீட் ஹைட் வந்து நான் கம்மியாக தான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட் ஆகிருக்கு. ஸோ இது இன்டர்செப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு அவங்க எலிவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு உட்காந்துட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேட்டட் ஃபீல் கொடுக்கும். ஏன்னா வந்து ரைடரோட பில்லியன் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அது வந்து குட் திங். ப்ளஸ் இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 inch பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் வேணும் அப்படின்னா ஏதாவது இங்கே கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை வந்துட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கேரியர் ஏதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 216 kg இருக்குது இல்லைங்களா, அதை ஸ்டாப் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்குண்டான ஒரு சூப்பரான பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 320 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பை பிரேக் காலிப்பர். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 270 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க வித் பை பிரேக் காலிப்பர்ஸ். ஸோ பிரேக்கிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதான் வந்து கீ. நான் வந்துட்டு இக்னிட் பண்ணுற வண்டியை. எஸ், பியர் 650 மேலே இன்டர்செப்டர் அப்படின்ட்டு இருக்கு. ஒரு ஃபுல் ஸ்வைப் 9000 RPM வரைக்கும் போகுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இது வந்துட்டு 4 inch சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ட்ரிப்பர் டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க ராயல் என்ஃபீல்டு. ஸோ அது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70% வந்துட்டு கூகுள் மேப் இதில் வந்துடும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிளச் அண்ட் பிரேக் ரெண்டுமே அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் கியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் 650 இருந்த மாதிரி தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் என்னென்னா மீடியர் 650 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மெட்டல் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவுமே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் சுவிட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு பாஸ் ஸ்விட்ச் இன்டகிரேட்டட் வித் லோ பீம் ஹை பீம் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பயங்கர பவர்ஃபுல். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட்டட் என்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஹசார்ட். இங்கே வந்துட்டு ஒரு குட்டியாக ஹார்ன் பட்டன் பக்கத்தில் ஒரு ஜாய்ஸ்டிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது, அப்பியரன்ஸ், ட்ரிப் ப்ரிஃபரன்ஸ், மை வெஹிக்கிள்ஸ், சிஸ்டம்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபேவரட் இதெல்லாமே இருக்குது. பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் டைப்பு, பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் வர்றதுக்காக இந்த குட்டியாக இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய கசகசம்லாம் இல்லை. ஸோ இதில் இருக்க டிஜிட்டல் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 9000 RPM வரைக்கும் டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு நியூட்ரல், இங்கே வந்துட்டு ஸ்பீடோமீட்டர் இருக்குது, கிளாக் இருக்குது. இங்கே வந்துட்டு ஓடோ கொடுத்துருக்காங்க, 2 kilometers ஓடி இருக்குது. மற்ற வார்னிங்ஸ், ஏபிஎஸ் வார்னிங் எல்லாமே இதில் வந்துடும். ப்ளஸ் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுவிச்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராம்ப்லரில் வந்து சுவிச்சபிள் ஏபிஎஸ் கொடுக்கலனா தான் பிரச்சனை. பட் இதில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட் திங். ஸோ கைஸ், ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா எக்ஸாஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இக்னிஷன் ஆன், ஃபியூல் இன்ஜெக்டர். எஸ், இதான் வந்து ஐட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 RPM. ஸோ அப்படியே வெடிக்குது. ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் காமிக்கிறேன். அண்ட் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி ஷேரி கார்டு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் வெஹிக்கிளே வந்துடுது. மற்றபடி சம் கார்டு இதெல்லாமே அக்சரிஸில் வருது. ஸோ நீங்கள் அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து வண்டியை ரைட் பண்ணி அதோட ஃபீல் எப்படி இருக்குது, ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வாக் அரவுண்ட் ரிவ்யூ அவ்வளோதான். கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பை.